உலகெங்கும் வீற்றிருக்கும் திருவருள் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் விஞ்ஞான ஜோதிடர் ஆம்பூர் வேல்முருகனின் இனிய வணக்கங்கள். நம்ம இந்த ஜோதிட நிகழ்ச்சியில் ஆகஸ்ட் மாத ராசி பலன்கள் ஒவ்வொரு ராசினருக்கும் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். மேஷம். பொதுவாகவே இந்த மேச ராசிக்காரங்க எந்த விஷயத்தையும் துணிச்சலுடன் செய்யக்கூடியவர்களாக இருப்பாங்க. இந்த மேசராசிக்காரர்களுக்கு உங்கள் ராசிநாதன் ஆகிய செவ்வாய் பகவான் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல சஞ்சரிக்கிறதுனால குடும்பத்தில் நல்ல மகிழ்ச்சியான சூழல் உருவாகும். பொருளாதார நிலை உங்கள் தேவைக்கு ஏற்ப உயரும். புதிய நட்பால் நீங்கள் உற்சாகம் அடையக்கூடிய சூழல் ஏற்படும். எதிர்பாராத பணவரவு உண்டு. எல்லா வகையிலும் நல்ல மாற்றங்களும் முன்னேற்றங்களும் ஏற்படக்கூடிய நிலை இருக்கு. உங்களுடைய தனித்திறன் வெளிப்படும். ஆளுமை திறனும் அதிகரிக்கும். உடன்பிறப்புகளால் நல்ல ஆதாயமான பலன்கள்லாம் ஏற்படும். உடன்பிறப்புகள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க. தாயால் நல்ல அனுகூலமான பலன்கள் ஏற்படும். தாய் மற்றும் உறவுகளால் சின்ன சின்ன மனக்கசப்புகள் இருந்தாலும் எல்லா வகையிலும் ஒரு நல்ல மாற்றங்கள் உண்டு. புதிய வீடு வாகனம் வாங்குவதற்கான முயற்சிகள் எல்லாம் இந்த காலகட்டத்தில் ஈடேறக்கூடிய நிலை இருக்கு. குழந்தைகளால் நல்ல மகிழ்ச்சியான சூழல் இருந்தால் குழந்தைகளுக்காக சில வீண் விரயங்களும் செலவினங்களும் ஏற்படக்கூடிய நிலை இருக்கு. சிலருக்கு மருத்துவ செலவினங்கள் ஏற்படலாம். குழந்தைகளை கண்காணிப்பில் வைத்து வழிநடத்தி செல்ல வேண்டியதும் அவசியமாக இருக்கு. பூர்வீக சொத்து விஷயங்களை கொஞ்சம் கவனமாக கையாளுங்க. அதே நேரத்தில் காதல் முயற்சிகளில் கொஞ்சம் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டியது அவசியமான. சில நேரங்களில் காதல் வெற்றி பெறக்கூடிய சூழலும் ஏற்படும். எதிரிகள் விலகி செல்வார்கள். வழக்கு விஷயங்கள் சாதகமாக மாறும். போட்டிகளில் வெற்றி பெறுவீங்க. அரசால நல்ல அனுகூலமான பலன்கள் ஏற்படும். கணவன் மனைக்குள்ள அந்யோன்யம் அதிகரிக்கும். புதிய வியாபார முயற்சிகளும் கைகூடக்கூடிய நிலை இருக்கு. புதிய ஒப்பந்தங்கள்லாம் தேடி வரக்கூடிய சூழல் ஏற்படும். அதே நேரத்தில் எல்லா வகையிலுமே ஒரு நல்ல மாற்றங்கள் முன்னேற்றம் ஏற்படும். கணவன் மனைக்குள்ள மிகவும் அந்யோன்யம் அதிகரிக்கக்கூடிய ஒரு புரிந்துணர்வு ஏற்படும். எத்தனை கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் அதையெல்லாம் மாறக்கூடிய நிலை இருக்கு. எடுக்கும் முயற்சிகளில் சின்ன சின்ன தடைகள் இருந்தாலும் அனைத்தையும் எதிர்கொண்டு வெற்றி பெறக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு எதிர்பாராத அதிர்ஷ்டமும் தனவரவும் ஏற்படும். தந்தையால் நல்ல அனுகூலமான பலன்கள் உண்டு. தந்தை உங்கள் உயர்வுக்கு உறுதுணையாக இருப்பார். கல்வி மற்றும் வேலைவாய்ப்புக்காக வெளிநாடு செல்வதற்கான முயற்சிகள்லாம் இந்த நேரத்தில் ஈடேறக்கூடிய நிலை இருக்கு. தொழில் மற்றும் உத்தியோகத்தில் உயர்வு ஏற்படும். உயரதிகாரிகள் மற்றும் சக ஊழியர்கள் உங்களுக்கு சாதகமாக செயல்படுவாங்க. நீண்ட நாள் ஆசையில் ஒன்று நிறைவேறும். பொருளாதார நிலை மிகப்பெரிய உயரத்தை அடையக்கூடிய நிலை இருக்கு. முக்கிய அறிமுக நட்பும் கிடைக்கும். அதன் மூலம் ஆதாயம் உண்டு. எதிர்பாராத திடீர் செலவினங்கள் ஏற்படக்கூடிய நிலை ஏற்படும். பரிகாரம். உங்க ராசிக்கு ஒரு சிறந்த பரிகாரம் அப்படின்னு பார்த்தோம்னா திருச்செந்தூர்ல இருக்கிற முருகப்பெருமான ஒரு செவ்வாய்க்கிழமையில சென்று வழிபடுறது உங்க ராசிக்குரிய ஒரு சிறந்த பரிகாரமாக அமைந்து உங்கள் வாழ்வில் அனைத்து சுபிட்சங்களையும் ஏற்படுத்தி தரும். ரிஷபம். இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு பொதுவாகவே எந்த சூழ்நிலையும் பொறுமையாக கையாளக்கூடியவர்களாக இருப்பாங்க. இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு உங்க ராசிநாதன் ஆகிய சுக்கிர பகவான் உங்க ராசிக்கு 4ஆம் இடத்துல சஞ்சரிக்கிறதுனால தாயால நல்ல அனுகூலமான பலன்கள் ஏற்படும். இருப்பினும் தாய் உடல் நலன்ல கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. உறவுகளால சின்ன சின்ன மனக்கசப்புகள் இருந்தாலும் மகிழ்ச்சி உண்டு. வாகன பயணங்கள்ல கவனம் தேவை. சிலருக்கு வாகனத்துக்காக கடன் வாங்கக்கூடிய சூழல் ஏற்படும். வீடு வாகனம் இதற்கான செலவினங்களும் ஏற்படக்கூடிய நிலை இருக்கு. அதே நேரத்தில் குடும்பத்தில் நல்ல மகிழ்ச்சியான சூழல் உருவாகும். பொருளாதார நிலை தேவைக்கு ஏற்ப உயரும். எதிர்பாராத பணவரவு உண்டு. மற்றவர்கள் உங்களுக்கு உதவிக்கரம் நீட்டக்கூடிய சூழல் ஏற்படும். எடுக்கும் முயற்சிகளில் மிகப்பெரிய வெற்றிகள் உங்களுக்கு கிடைக்கும். உடன் பிறந்தவர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க. பயணங்களால மகிழ்ச்சி உண்டு. தாயால் சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்தாலும் அதன் மூலம் ஆதாயமும் உண்டு. வாடகை வீட்டில் இருப்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் வாடகைதாரர்களுடன் பிரச்சனைகள் வரக்கூடிய நிலை ஏற்படும். குழந்தைகள் உடல் நலனில் கவனம் தேவை. குழந்தைகள் நட்பு வட்டத்தை கண்காணிப்பில் வைத்து வழிநடத்தி செல்வது நல்லது. பூர்வீக சொத்து விஷயங்களை கொஞ்சம் கவனமாக கையாளுங்க. காதல் விஷயங்களை கொஞ்சம் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டியது அவசியமாக இருக்கு. எதிரிகளால் வீண் பிரச்சனைகள் இருந்தாலும் அதையெல்லாம் எதிர்கொண்டு வெற்றி பெறக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு ஏற்படும். மனைக்குள்ள அந்யோன்யம் அதிகரிக்கும். தோற்ற பொலிவு கூடும். சகோதர வகையில் தேவையான உதவிகள் அனைத்தும் உங்களுக்கு கிடைக்கும். வியாபார ரீதியான புதிய ஒப்பந்தங்கள்லாம் கையெழுத்தாகக்கூடிய நிலை இருக்கும். புதிய வியாபார முயற்சிகள் அனைத்தும் கைகூடும். எதிரிகளால் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தாலும் அதை எதிர்கொண்டு வெற்றி பெறுவீங்க. தந்தையால் நல்ல அனுகூலமான பலன்களும். தந்தை உங்கள் உயர்வுக்கு உறுதுணையாக இருப்பார். கல்வி மற்றும் வேலை வாய்ப்புக்காக வெளிநாடு செல்வதற்கான முயற்சிகள் அனைத்தும் கைகூடும். தொழில் மற்றும் உத்தியோகத்தில் உயர்வு ஏற்படும். நீண்ட நாள் ஆசையில ஒன்று நிறைவேறும். எதிர்பாராத பணவரவு உண்டு. திடீர்
அதிர்ஷ்டம் உண்டாகும். நண்பர்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பார்கள். முக்கிய அறிமுக நட்பும் கிடைக்கும். அதன் மூலம் நல்ல ஆதாயமான பலன்கள் உண்டு. சில நேரங்களில் வீண் செலவினங்கள் அல்லது மருத்துவ செலவினங்கள் ஏற்படக்கூடிய நிலை இருக்கு. பரிகாரம், உங்க ராசிக்கு ஒரு சிறந்த பரிகாரம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, சென்னையில் இருக்கக்கூடிய அஷ்டலட்சுமி ஆலயத்தில் போய் அஷ்டலட்சுமியை ஒரு வெள்ளிக்கிழமையில் சென்று வழிபடுவது உங்கள் ராசிக்குரிய சிறந்த பரிகாரமாக அமைந்து உங்கள் வாழ்வில் அனைத்து சுபிட்சங்களையும் ஏற்படுத்தி தரும். மிதுனம், பொதுவாகவே இந்த மிதுன ராசிக்காரங்க எந்த சூழ்நிலையும் நாசுக்காக கையாளக்கூடியவர்களாக இருப்பாங்க. இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு உங்க ராசிநாதனாகிய புதன் பகவான் உங்கள் ராசிக்கு 3ல் சஞ்சரிக்கிறதுனால எடுக்கும் முயற்சிகள் அனைத்திலும் வெற்றி பெறுவீங்க. எல்லா வகையிலும் ஒரு நல்ல மாற்றமும் முன்னேற்றமும் ஏற்படும். இருக்கும் பிரச்சனை அனைத்தையும் வெல்லக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு ஏற்படும். உங்கள் பேச்சுக்கு மதிப்பு மரியாதை எல்லாம் அதிகரிக்கக்கூடிய நிலையில் குடும்பத்தில் நல்ல குதூகலமான சூழல் ஏற்படும். பொருளாதார நிலை உங்கள் தேவைக்கு ஏற்ப உயரும். புதிய நட்பால உற்சாகம் அடைவீங்க. பயணங்களால மகிழ்ச்சி உண்டு. தாய் உடல்நிலையில் கொஞ்சம் கவனமாக இருக்கிற. தாயுடன் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வந்து நீங்கும். வீடு, வாகனம், சொத்து தொடர்பான செலவினங்கள் எல்லாம் உண்டு. குழந்தைகளால் நல்ல மகிழ்ச்சியான சூழல். குழந்தைகள் உங்கள் உயர்வுக்கு உறுதுணையாக இருப்பாங்க. குழந்தைகளின் வருங்காலத்தை பற்றி நீங்க திட்டம் தீட்டக்கூடிய நிலை ஏற்படும். பூர்வீக சொத்துக்களால் நல்ல ஆதாயமான பலன்களும் காதல் விஷயங்கள் அனைத்தும் வெற்றி பெறக்கூடிய நிலை இருக்கு. எதிர்பாராத அதிர்ஷ்டம் உண்டு. ஷேர் மார்க்கெட்ல லாபம் அதிகரிக்கும். எதிரிகளால் வீண் பிரச்சனைகள் இருந்தாலும் அது எதிர்கொண்டு வெட்டக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு ஏற்படும். அதே நேரத்தில் வழக்கு விஷயங்கள் அனைத்தும் உங்களுக்கு சாதகமாகக்கூடிய நிலை இருக்கு. தந்தை உடல் நல்ல கொஞ்சம் கவனம் தேவை. தந்தையுடன் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வந்து நீங்கும். வெளிநாடு கல்வி மற்றும் வேலை வாய்ப்புக்காக வெளிநாடு செல்வதற்கான முயற்சிகள் அனைத்தும் கைகூடக்கூடிய நிலை இருக்கு. வெளிநாட்டு தொடர்பால் நல்ல ஆதாயமான பலன்கள் ஏற்படும். தொழில் மற்றும் உத்தியோகத்தில் உயர்வுகள் ஏற்படும். இருப்பினும் யாரையும் பகைத்துக் கொள்ள வேண்டாம். உயரதிகாரிகள் மற்றும் சக ஊழியர்களை அனுசரித்து செல்வது நல்லது. சில நேரங்களில் மறைமுக எதிர்ப்புகள் வந்து நீங்கும். உடல் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்துவது நல்லது. வாகன பயணங்களில் கவனம் தேவை. தேவையற்ற செலவுகள், வீண் செலவுகள் அதிகரிக்கும். ஆன்மீக பயணங்களை மேற்கொள்வது மிக பெரிய நன்மைகளை உங்களுக்கு ஏற்படுத்தக்கூடிய நிலை இருக்கு. பரிகாரம், உங்க ராசிக்கு ஒரு சிறந்த பரிகாரம் அப்படின்னு பார்த்தோம். திருவல்லிக்கேணியில் இருக்க பார்த்தசாரதி பெருமாளை ஒரு புதன்கிழமையில சென்று வழிபடுவது உங்க ராசிக்கு ஒரு சிறந்த பரிகாரமாக அமைந்து உங்கள் வாழ்வில் அனைத்து சுபிட்சங்களையும் ஏற்படுத்தி தரும். கடகம், பொதுவாகவே இந்த கடகராசிக்காரங்க அன்பால் அனைவரையும் அரவணைத்து செல்லக்கூடியவர்களாக இருப்பாங்க. இந்த கடகராசிக்காரர்களுக்கு உங்க ராசியிலேயே சூரிய பகவான் சஞ்சரிக்கிறதுனால எந்த சூழ்நிலையும் எளிதில் எதிர்கொண்டு நீங்க வெற்றி பெறுவீங்க. ஆளுமை திறன் அதிகரிக்கும். புகழ் செல்வாக்கு உயரும். எதையும் மாற்றக்கூடிய வல்லமை அதிகரிக்கும். குடும்பத்துல நல்ல மகிழ்ச்சியான சூழல் உண்டு. பொருளாதார நிலை உங்கள் தேவைக்கு ஏற்ப உயரும். இருப்பினும் திடீர் பணவரவும் திடீர் செலவினங்களும் ஏற்படக்கூடிய நிலை இருக்கு. உங்கள் பேச்சுக்கு மதிப்பு மரியாதை அதிகரிக்கும். புதிய நட்பால நீங்க உற்சாகம் அடையக்கூடிய சூழல் இருக்கும். மனதில் தைரியம், தன்னம்பிக்கை, உற்சாகம் எல்லாமே அதிகரிக்கும். எதையும் வெல்லக்கூடிய ஆற்றல் உருவாகும். பயணங்களால் மகிழ்ச்சி உண்டு. ஆடை ஆபரணம் சேரும். முக்கிய பிரமுக அறிமுக நட்பும் கிடைக்கும். அதன் மூலம் ஆதாயம் உண்டு. தாய் வழி உறவுகளால் நல்ல ஆதாயமான பலன்கள் ஏற்படும். வீடு, வாகனம், சொத்து தொடர்பான விஷயங்கள் அனைத்தும் உங்களுக்கு சாதகமாக அமையும். மாணவர்கள் கல்வியில மேன்மை பெறுவாங்க. குழந்தைகளால மகிழ்ச்சி உண்டு. குழந்தைகள் செயல்பாடுகள் பெருமைப்படக்கூடியதாக இருக்கும். பூர்வீக சொத்தால நல்ல ஆதாயமான பலன்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்படக்கூடிய நிலை இருக்கு. எல்லா வகையிலும் ஒரு நல்ல மாற்றங்களும் முன்னேற்றங்களும் ஏற்படும். ஷேர் மார்க்கெட்ல லாபம் அதிகரிக்கும். எதிரிகள் விலகி செல்வாங்க. கணவன் மனைவிக்குள்ள சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் புரிந்துணர்வு ஏற்படக்கூடிய நிலை இருக்கு. வியாபாரத்துல கூட்டாளியிடம் அதிக கவனத்தை, வியாபார ரீதியான புதிய ஒப்பந்தங்களை இந்த காலகட்டத்தில் தவிர்க்கிறது நல்லது. அஷ்டம சனியோட தாக்கம் இருக்கிறதுனால வாகன பயணங்கள்ல கவனம் தேவை. இரவு நேர பயணங்கள் மற்றும் நீண்ட தூர பயணங்களை தவிர்க்க வேண்டியது அவசியமாக இருக்கு. அதே நேரத்தில் எதிலும் கொஞ்சம் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டிய அவசியம். தொழில் மற்றும் உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகளை அனுசரித்து செல்ல வேண்டியது அவசியமாக இருக்கு. யாரையும் பகைத்து கொள்ள வேண்டாம். திடீர் பயணங்களை இந்த காலகட்டத்தில் நீங்க தவிர்க்க வேண்டியது. தந்தை உடல்நிலை கொஞ்சம் கவனம். தந்தையுடன் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள்லாம் வந்து நீங்கக்கூடிய நிலை இருக்கு. தொழில் மற்றும் உத்தியோகத்தில் நல்ல உயர்வுகள் ஏற்படும். உயர் அதிகாரிகள் மற்றும் சக ஊழியர்கள் உங்களுக்கு சாதகமாக செயல்படுவாங்க. நீண்ட நாள் ஆசையில ஒன்று நிறைவேறும். எதிர்பாராத பணவரவு உண்டு. திடீர் அதிர்ஷ்டமும் ஏற்படக்கூடிய நிலை இருக்கு. பரிகாரம், உங்க ராசிக்கு ஒரு சிறந்த பரிகாரம் அப்படின்னு பார்த்தோன்னா, பரிக்கல்ல இருக்கிற நரசிம்மரை ஒரு சனிக்கிழமையில சென்று வழிபடுவது உங்க ராசிக்குரிய ஒரு சிறந்த பரிகாரமாக அமைந்து உங்கள் வாழ்வில் அனைத்து சுபிட்சங்களையும் ஏற்படுத்தி தரும். சிம்மம்,
பொதுவாகவே இந்த சிம்ம ராசிக்காரங்க ஆளுமை திறம், எதையும் வெல்லக்கூடிய ஆற்றலும் ராஜதந்திரமும் உடையவர்களாக இருப்பாங்க. இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு உங்க ராசிநாதன் ஆகி சூரிய பகவான் மாத முற்பகுதியில ராசிக்கு விரயத்தில் இருந்தாலும் மாத பிற்பகுதியில் உங்க ராசியிலே சஞ்சரிக்கிறதுனால வாழ்வில் நல்ல மாற்றங்களும் முன்னேற்றங்களும் உங்களுக்கு ஏற்படும். எடுக்கும் முயற்சிகள் அனைத்திலும் மிக பெரிய வெற்றிகள் கிடைக்கும். உடன் பிறந்தவர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க. பேச்சில் அதிக கவனம் தேவை. குடும்பத்தில் வீண் வாக்குவாதங்களை இந்த காலகட்டத்தில் நீங்க தவிர்க்கிறது நல்லது. அதே நேரத்தில் பொருளாதார நிலை ஏற்ற தாழ்வுகள் வந்து நீங்கும். நீண்ட நாளாக வர வேண்டிய பணம் தற்போது வந்து சேரக்கூடிய நிலை இருக்கு. எடுக்கும் முயற்சிகளும் மிகப்பெரிய வெற்றிகள், மனதில் தைரியம், தன்னம்பிக்கை எல்லாமே அதிகரிக்கக்கூடிய நிலை இருக்கு. தாயால் நல்ல அனுகூலமான பலன்களும், தாய் மற்றும் உறவுகளால் மகிழ்ச்சி உண்டு. வீடு, வாகனம், சொத்து தொடர்பான விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக அமையும். குழந்தைகளால் மகிழ்ச்சி உண்டு. குழந்தைகளின் செயல்பாடுகள் பெருமைப்படக்கூடியதாக இருக்கும். காதல் வெற்றி பெறும். அதே நேரத்தில் குழந்தைகள் உங்கள் உயர்வுக்கு உறுதுணையாக இருப்பாங்க. அவர்கள் மூலம் பெருமை அடையக்கூடிய சூழல் ஏற்படும். பூர்வீக சொத்தால் நல்ல ஆதாயமான பலன்கள் உண்டு. ஷேர் மார்க்கெட்ல லாபம் அதிகரிக்கும். எதிரிகள் எல்லாம் விலகி செல்லக்கூடிய நிலை இருக்கு. கணவன் மனைக்குள்ள சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வந்து நீங்கும். கணவன் மனை உறவுக்குள் வெளியாட்களின் தலையீட்டை தவிர்க்க வேண்டியது அவசியமாக இருக்கு. குடும்பத்துல ஒருவர் விட்டு கொடுத்து செல்வதால தேவையற்ற வீண் பிரச்சனைகளை தவிர்க்கலாம். வியாபாரத்தில் கூட்டாளிகளை கவனமாக கையாள வேண்டியது அவசியம். கூட்டாளிகள் தேவையற்ற வீண் இழப்புகள் ஏற்படும். அவர்களை கண்காணிப்பில் வைத்து வழிநடத்தி செல்ல வேண்டியது அவசியமாக இருக்கு. திடீர் பயணங்கள், சிறு சிறு விபத்துக்கெல்லாம் ஏற்படக்கூடிய நிலைகளை எதிலும் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டியது அவசியம். தந்தையால் நல்ல அனுகூலமான பலன்களையும், தந்தை உங்கள் உயர்வுக்கு உறுதுணையாக இருப்பார். வெளிநாட்டு தொடர்பால் நல்ல ஆதாயமான பலன்கள், கல்வி மற்றும் வேலை வாய்ப்புக்காக வெளிநாடு செல்ல முயற்சி செய்து கொண்டிருப்பவர்கள் வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். தொழில் மற்றும் உத்தியோகத்தில் அனைத்து உயர்வுகளும் ஏற்படக்கூடிய நிலை இருக்கு. நீண்ட நாள் ஆசையில ஒன்று நிறைவேறும். எதிலும் கொஞ்சம் கவனமுடன் செயல்பட வேண்டியது அவசியமாக இருக்கு. எல்லா வகையிலும் ஒரு நல்ல மாற்றமும் முன்னேற்றமும் ஏற்படக்கூடிய மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு இருக்க போகிறது. பரிகாரம், உங்க ராசிக்கு ஒரு சிறந்த பரிகாரம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, செங்கல்பட்டு அருகே இருக்கிற சிங்கப்பெருமாள் கோவில் போய் சிங்கப்பெருமாளை தரிசனம் ஒரு ஞாயிற்றுக்கிழமையில செய்வது மிகப்பெரிய நன்மையும் மாற்றத்தையும் உங்களுக்கு ஏற்படுத்தி தரும். கன்னி, பொதுவாகவே இந்த கன்னி ராசிக்காரங்க சந்தர்ப்ப சூழ்நிலைக்கு தகுந்தோர் போல் சமயோஜிதமாக செயல்படக்கூடியவர்களாக இருப்பாங்க. இந்த கன்னி ராசிக்காரர்களுக்கு உங்க ராசிநாதன் ஆகிய புதன் பகவான் உங்க ராசிக்கு 12ல சஞ்சரிக்கிறதுனால எதிலும் கொஞ்சம் எச்சரிக்கையுடன் செயல்படுவது நல்லது. சில நேரங்களில் மிகப்பெரிய சவால்களை எல்லாம் நீங்க சந்திக்க வேண்டிய சூழல் ஏற்படும். யாரையும் பகைத்து கொள்ள வேண்டாம். ஆன்மீக பணியில ஈடுபாடு அதிகரிக்கும். அதே நேரத்தில் பேச்சில் அதிக கவனம் தேவை. வீண் வாக்குவாதங்களை தவிர்க்கிறது நல்லது. யாருக்கும் எந்த விஷயத்திலும் வாக்குறுதி தர வேண்டாம். குடும்பத்தில் தேவையற்ற வீண் வாக்குவாதங்களை தவிர்க்க வேண்டியது அவசியமா இருக்கு. வீண் செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டியது அவசியம். உடன்பிறப்புகளால் நல்ல ஆதாயமான பலன்கள் உண்டு. உடன்பிறப்புகள் உங்கள் உயர்வுக்கு உறுதுணையாக இருப்பாங்க. பயணங்களால் நல்ல மகிழ்ச்சியான சூழல் இருக்கும். ஆடை ஆபரணம் எல்லாமே சேரக்கூடிய நிலை இருக்கு. புதிய வீடு, மனை வாங்குவது, விற்பது, இது போன்ற விஷயங்கள் உங்களுக்கு லாபகரமாக அமையும். தாயால் அனுகூலமான பலன்களும், தாய் மற்றும் உறவுகளால் மகிழ்ச்சி உண்டு. வீடு, வாகனம், சொத்து தொடர்பான விஷயங்கள் அனைத்தும் சாதகமாக அமையும். மாணவர்கள்லாம் கல்வியில மேன்மை பெறுவாங்க. குழந்தைகள் உடல் நலனில் கவனம் தேவை. குழந்தைகள் நட்பு வட்டத்தை கண்காணிப்பில் வைத்து வழிநடத்தி செல்ல வேண்டியது அவசியமாக இருக்கு. பூர்வீக சொத்து விஷயங்களை கொஞ்சம் கவனமாக கையாளுங்க. காதல் விஷயங்களில் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டியது அவசியம். ஷேர் மார்க்கெட்ல தேவையற்ற வீண் இழப்புகள் ஏற்படும். எதிர்பாராத அதிர்ஷ்டமும் பண வரவும் உண்டு. வழக்கு விஷயங்கள் சாதகமாக மாறும். போட்டிகளில் வெற்றி பெறுவீங்க. எதிரிகள் விலகிச் செல்லக்கூடிய சூழல் ஏற்படும். கணவன் மனைக்குள்ள நல்ல அந்யோன்யமான சூழல் உருவாகும். வியாபாரத்தில் புதிய ஒப்பந்தங்கள் ஏற்படுத்துங்க. அதன் மூலம் நல்ல ஆதாயமான பலன்கள் உண்டு. புதிய ஒப்பந்த முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறக்கூடிய நிலை ஏற்படும். சின்ன சின்ன தடைகள், பிரச்சனைகள் இருந்தாலும் அதையெல்லாம் எதிர்கொண்டு வெற்றி பெறக்கூடிய ஆற்றலும், தந்தையால் நல்ல அனுகூலமான பலன்களும், தந்தை உங்கள் உயர்வுக்கு உறுதுணையாக இருப்பார். கல்வி மற்றும் வேலை வாய்ப்புக்காக வெளிநாடு செல்வதற்கான முயற்சிகள் அனைத்தும் ஈடேறும். நீண்ட நாள் ஆசையில ஒன்று நிறைவேறும். தொழில் மற்றும் உத்தியோகத்தில் உயர்வு ஏற்படும். உயரதிகாரிகள் மற்றும் சக ஊழியர்கள் சாதகமாக செயல்படுவார்கள். நீண்ட நாளாக வர வேண்டிய பதவி உயர்வு, ஊதிய உயர்வு எல்லாமே வந்து சேரக்கூடிய நிலை இருக்கு. எல்லா வகையிலுமே ஒரு நல்ல மாற்றங்களும் முன்னேற்றங்களும் ஏற்படக்கூடிய நிலை ஏற்படும். பரிகாரம், உங்க ராசிக்கு ஒரு சிறந்த பரிகாரம் அப்படின்னு காஞ்சிபுரத்தில் இருக்கிற சித்திரகுப்தரை ஒரு புதன்கிழமையில சென்று வழிபடுவது உங்க ராசிக்குரிய ஒரு சிறந்த பரிகாரமாக அமைந்து உங்கள் வாழ்வில் அனைத்து சுபிட்சங்களையும் ஏற்படுத்தி தரும்.